இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், அந்நியர் அறிகிறார்களா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனம் 19. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். The Pharisees therefore said among themselves, Perceive ye how ye prevail nothing. Behold, the world is gone after him. John chapter 12 verse 19. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, பரிசேயர் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம செய்யறதெல்லாம் வீண்னு நம்மளுக்கு தெரியாதா? ஏன் அப்படின்னா, இந்த உலகம் எல்லாம் எல்லா ஜனங்களும் அவன் பின்னால், இயேசுவின் பின்னால் போகிறார்களே அப்படின்னு இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். என கண்மானவர்களே, நம்ம ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கணும். இன்றைக்கு நம்மோடு இருக்கிற கிறிஸ்துவை எதிர்க்கிற, கிறிஸ்துவை அறியாதிருக்கிற அந்நியர் அவரை அறிகிறார்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு அகைன்ஸ்டா அவரை எப்போதும் பழி தீர்க்கிற ஒரு கூட்டம் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து போதனை பண்ணக்கூடாது, அற்புத அடையாளங்களால் ஜனங்கள் முன்னாடி அவங்களுக்கு கவர்ந்து இழுக்கிற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. இதுல அவங்க கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க. சில இடத்துல அவர் தேவதூஷணம் சொன்னார் அப்படின்னு கொலை செய்யறதுக்கு ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பினார். இப்ப எழும்பின லாசரு என்ன பண்றான்? இயேசுவோடு கூட வர்றான். இவங்க எங்க வர்றாங்கன்னா, எருசலேம் தேவாலயத்துக்கு வர்றாங்க. இங்க வந்த உடனே ஜனங்கள் எல்லாரும், அதாவது நிறைய பேருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து சத்தியத்தை சத்தியமாக போதிப்பார், அவர் அற்புதம் செய்வார், அடையாளம் செய்வார், இதெல்லாம் அவங்க கேள்விப்பட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஸ்பெஷலா இன்னொரு நியூஸ் வருது, அவராலே உயிரோடு எழுப்பப்பட்ட மரித்த லாசருவும் கூட இருக்கான் அப்படின்னு. சோ அவனை பார்க்கிறதுக்காக எல்லா ஜனங்களும் இயேசுவினிடத்துல போறாங்க. இத பார்த்துதான் இங்க ஒரு குரூப் பிளான் பண்ணிட்டு இருக்க இடத்துல அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் செய்யறது வீணா இருக்கு. ஏன் அப்படின்னா, மொத்த ஜனமும் அவன் பின்னாடி போக ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு பேசிக்கிறாங்க. என கண்மானவர்களே, இன்றைக்கு நாம் ஊழியம் செய்யும் போது நம்ம மினிஸ்ட்ரியா இருக்கலாம், சர்ச் மினிஸ்ட்ரியா இருக்கலாம், என்ன ஊழியமா இருந்தாலும் சரி, நம்ம ஆத்துமாக்கள் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ளணும், கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் நம்மளோட அல்டிமேட் எய்மா இருக்கு. நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆத்துமாக்களை கொண்டு வாருங்க ஆவியானவரேன்னு பல ஜெபங்கள், உபவாசங்கள் ஏறெடுப்போம். இதெல்லாம் தாண்டி நம்மால் அற்புதம் செய்யப்படுகிறதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு ஊர்ல, ஒரு சபையிலேயோ, ஒரு ஊழியத்திலேயோ யாராவது ஒரு முடவனை அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் எழுப்பின மாதிரி எழும்பி நடக்க வச்சா, அந்த ஊர்ல உள்ள மொத்த குரூப்பும் நம்ம வீட்டு வாசல்ல தான் நிக்கும், நம்ம சபை வாசல்ல தான் நிக்கும். இது எப்ப நடக்கும் அப்படின்னா, நம்மாலே பிறர் பார்க்கும்படியாக அற்புதங்கள் செய்யப்படும் போது. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம்? எத்தனை பேர் அதற்கு பாத்திரனா இருக்கிறோம்? என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். என கண்மானவர்களே, நாம் அப்படி செய்யும் போது இங்க இயேசுவை பார்க்க வந்ததை பார்க்கிலும் லாசருவை பார்க்க ஜனங்கள் ஆவலாய் வந்ததை போல, ஜனங்கள் அற்புதம் நிகழ்ந்த அந்த பர்சனை பார்க்கறதுக்காக தேடி வருவார்கள். நம்ம சில பேருக்காக ஜெபம் பண்ணுவோம், சில பேர் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நினைப்போம், அவங்க எல்லாம் வரமாட்டாங்கன்னு கூட சில பேரை ஒதுக்கி இருப்போம். ஒரு அற்புதம் நமது கையால் நடைபெற்றால் நம்ம யாரெல்லாம் எதிர்பார்க்கலையோ அவங்களும் நிப்பாங்க. அந்த நேரத்தில் தான் நாம் வாசித்த சம்பவங்கள் நடைபெறும். என கண்மானவர்களை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்முடைய சபையிலோ ஊழியத்திலோ இந்த மாதிரியாக ஜனங்கள் கவரப்பட்டு வருகிறார்கள், இயேசுடைய வல்லமையை தெரிந்து கொள்ளுகிறார்கள், எல்லாம் நிக்கிறாங்க அப்படின்னா, அப்பதான் கிறிஸ்துவுக்கு எதிராக, கிறிஸ்தவத்துக்கு எதிராக ஒரு டாக்ஸ் கொடுக்கறத எப்படி ஸ்டாப் பண்ணலாம், ஸ்ட்ரீட் பிரீச்சிங்க எப்படி பிளான் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிற அந்த குரூப் சொல்லும், நம்ம பண்றதெல்லாம்
வீணாதான் போகுது. இதோ கிறிஸ்துவை பின்பற்ற கூடாதுன்னு எந்த குரூப்பை நம்ம தடுக்கணும்னு நினைச்சோமோ அவங்க எல்லாம் சபையில இருந்து ஆராதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது சொல்ற நாள் எப்போ வரும் அப்படின்னா, நம்முடைய வாயினாலே சொல்லப்படுகிற சுவிசேஷத்தை பார்க்கிலும் நம்முடைய வாழ்க்கையினாலும் நம்முடைய கரங்களிலே செய்யப்படுகிற செயல்களினாலும் அற்புதங்களும் அடையாளங்களும் தேவனுடைய அன்பும் வெளிப்படும் போது இந்த காரியம் நடக்கும். ஆகவே என்ன கண்மானவர்களே, நாம் செய்ய வேண்டிய காரியம் முதலாவது ஜெபிக்கணும். அது அல்டிமேட்டா இன்றியமையாதது. அடுத்ததாக தேவன் என் மூலமாக கிரியை செய்யும்படியாக நான் அதுக்கு பாத்திரனா இருக்கணும். தேவ கரம் என் கூட இருந்து கிரியை செய்யும்படியாக நான் தேவனுக்குள்ளாய் தேவனோடு கூட நடக்கிறவனா இருக்க வேண்டும். எப்போது தேவன் நம் மூலமாய் கிரியை செய்கிறாரோ, நம்மை கொண்டு அற்புத அடையாளங்கள் நிகழ்த்துகிறாரோ, அப்போது அந்நியரும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய வல்லமையையும் அறிந்து கொள்வார்கள். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் தகப்பனே. உமது பிள்ளைகளாக உமது மகிமை விளங்கும்படியாக எங்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர். அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே உம்மிடத்திலிருந்து வரங்களை பெற்றுக்கொண்டு வல்லமையாய் செயல்பட ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மற்றவர்களுக்கு முன்பாக தகப்பனே தேவ மகிமையை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரசித்தம் பண்ணும்படியான அந்த கிருபையை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உயிருள்ள சாட்சிகளை பிறருக்கு முன்பாக உமது நாமம் மகிமைக்காக எழுப்புகிற அந்த ஊழியக்காரர்களாய் ஊழியக்காரிகளாய் ஒவ்வொருவரும் மாற ஆவியானவரே நீர் கிருபை செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.